Okay, guys, let's start the session. Good evening. So, 5 and 4 code பார்த்தீங்கன்னா நம்ம first unitல இருந்து start பண்ண போறோம். First unit is all about circuits and signals and systems. Around 20 questions நமக்கு வந்து syllabusல கொடுத்திருப்பாங்க. So, it's like for circuits, we will get around 10 questions and remaining 10 questions வந்து நம்ம signals and systemsல வந்து எதிர்பார்க்கலாம். It's going to be like an equal split of category. ஸோ சர்க்கியூட்ஸில் 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கும்போது நான் வந்து என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம கோட் 400 பார்க்கும்போதே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ சேம் ரிப்பீட்டட் கண்டிஷன் தான் பார்த்தீங்கன்னா 514 கோடுக்கும். பட் அடிஷ்னல் என்ன அப்படின்னா 400 கோடில் நமக்கு சாலிடாக 20 கொஸ்டின்ஸுமே பியூராக சர்க்கியூட்ஸை பேஸ் பண்ணி இருந்துச்சு. பட் when it is for 514 10 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது அப்படிங்கும்போது it will be even more easier than 400 code. So உங்களுக்கு 10 questions தான் circuitsல இருக்க போகுது. Remaining 10 questions pure signals and systems base பண்ணி இருக்க போகுது. So எல்லாருமே signals அப்படின்னா எடுத்த உடனே you'll be thinking like signals and systems DSP இந்த ரெண்டு பேப்பருமே ரொம்ப டஃப். இதெல்லாம் நான் வந்து காலேஜ்லேயே பெருசாக படிச்சிருக்க மாட்டேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா, நிறைய படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். பட் உங்களுக்கு காம்படேட்டிவ் லைக் யூ கேன் இக்னோர் தி செமஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. காம்படேட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்துருந்தீங்கன்னாலும் சரி, இல்லை பேசிக்காக சப்ஜெக்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீட் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் வைஸ் என்ன காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே whenever it is for signals and systems it's going to be very very easy and default இந்த டாபிக்ல இருந்து தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா எல்லா எவ்ரி இயரும் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில தான் இருக்கும். ஸோ மற்ற சப்ஜெக்ட்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு டாபிக் எடுத்திருக்கலாம், இன்னொரு டைம் இன்னொரு டாபிக் எடுத்திருக்கலாம். பட் சிக்னல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸை பேஸ் பண்ணி டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அண்ட் அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு சிலபஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரியர் சீரீஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், அதே மாதிரி லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், ஜி டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். எல்லா டிரான்ஸ்ஃபார்ம்லையும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் வேல்யூ, அதாவது ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் மினிமம் 7 to 8 questions வந்து தாராளமா நம்மளால வந்துட்டு அவுட் ஆஃப் 10 யூ கேன் அட்டன் தி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ரிமைனிங் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா இல்லை அப்படின்னா கூட அதுல இருந்து மேபி ஒரு கொஞ்சம் சால்வ் பண்ற மாதிரி உங்களுக்கு நியூமரிக்கல் லைக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ லைக் நம்ம ஃபர்ஸ்ட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற இந்த டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ் இது ரெண்டுத்தையும் நான் டீட்டெயில்டா ஷார்ட்கட்ஸோட உங்களுக்கு சொல்றேன். ஸோ தட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சால்வ் பண்ணும்போது இட் வில் பி வெரி ஈஸி அண்ட் யூஆர் நாட் you're making sure that you're not giving up on any such questions from these two topics mainly. So once இந்த செட்டை முடிச்சதுக்கு அப்புறமா Fourier series, Fourier transform, and அதுலயுமே transform three types Z transform, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன டொமைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றோம்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா தாராளமா யூ கேன் யூஸ் த same set of repeated standard equations for almost all the three types provided எதுல என்ன டொமைன் இருக்கு, எதுல எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். So we'll start with types of signals and systems. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு சிக்னல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ எந்த பாயிண்ட்லலாம் வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாக சொல்லணுமோ அதில் எக்ஸ்ட்ரா டைம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அண்ட் சம்திங் டு பி லைக் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறத ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ சம்மரி அது. ஓகே, ஸோ சிக்னல் பேசிக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் டு சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அது நம்ம எடுத்துக்கிற ஃபங்க்ஷனை பொறுத்து லைக் இஃப் யூ கன்சிடர் இட் ஃபார் அ டைம் இல்லை வேற ஏதாவது டொமைன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை பொறுத்து நமக்கு வந்து அது எப்படி வேரி ஆகுது, எப்படி மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக சிக்னல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூ கேன் கேட்டகரைஸ் இட் லைக் ஜென்ரலாக டூ கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ் அண்ட் டிஸ்கிரீட் டைம் சிக்னல்ஸ். ஸோ கண்டினியூஸ் டைம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமுக்குமே அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக் சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம். ஸோ இந்த சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம்ல நான் இப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா
ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்ல வந்து எனக்கு அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றத என்னால கால்குலேட் பண்ண முடியும், என்னால வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுவே டிஸ்கிரீட் டைம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட அந்த நேரத்துல மட்டும்தான் எனக்கு வந்து வேல்யூவே கிடைக்கும். இப்போ அதே சைன் வேவ் ஃபார்மை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படின்னா in terms of discrete type you will get like instance. ஸோ அந்த இன்ஸ்டன்ட்ல அதனுடைய வேல்யூ என்ன, இந்த மாதிரி குச்சி குச்சியா இருக்கிற மாதிரி தான் வந்து நமக்கு சிக்னலே வந்து கிடைக்கும். ஸோ அந்த இன்ஸ்டன்ட்ல மட்டும்தான் யூ வில் ஹாவ் சம் வேல்யூ அண்ட் அதை தாண்டி மீது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ரிமைன், இட் வில் கோ. ஸோ 0th வேல்யூல இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும், அந்த இன்ஸ்டன்ட்ல மட்டும் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். So this is basically continuous time signal and discrete signal. But இந்த discrete signal வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டீடைல்டா பார்க்கும்போது continuousல இருந்து நீங்க discrete எடுத்திருப்பீங்க, discreteல இருந்து you will go for digital signals. This is the basic like step by step procedure how you get a digital signal. Like இந்த continuous வந்து எப்படி இது மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ப்ரொசீஜர். பட் there is nothing to do with the procedure as per exam point of view, like competitive exam point of view. just அது எப்படி வேரி ஆகுதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கண்டினியூஸ்ல நமக்கு ஆம்ப்ளிடியூட் வேல்யூல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸா இருக்கும், லைக் யூ கேன் டிஃபைன் இட் ஃபார் எவ்ரி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஆனா டிஸ்கிரீட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் கண்டினியூஸா இருக்கும், ஆனா டைம் பொறுத்து டிஸ்கிரீட்டா இருக்கும். அண்ட் ஆம்ப்ளிடியூடுமே உங்களுக்கு குவான்டைஸ் ஆகும் போது ஒரு பாயிண்டா ஒரு வேல்யூவா கிடைக்கும் போது தான் we call it as a digital signal. ஸோ பேசிக்கா கண்டினியூஸ் சிக்னல் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நமக்கு இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ல சிக்னலோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இட் ரிமைன்ஸ் த வேல்யூ as 1 throughout the time period. So t greater than or equal to 0. So 0th point நமக்கு இங்க இருக்கு, 0th பாயிண்ட்க்கு அப்புறத்துல இருந்து எல்லா greater values of t க்குமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ 1 அப்படின்னு மெயின்டைன் ஆகுது. அண்ட் அதுவே less than 0 கண்டிஷன், அதாவது 0க்கு கம்மியா அப்படின்னா இந்த பக்கம் லெஃப்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ்லுமே it is going to remain 0. So this is basically what you call as the unit step function. இப்போ t minus a அப்படின்னு நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா I'm adding a shifted value over here. ஸோ இங்கே a அப்படின்னு ஒரு வேல்யூ நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ அப்படி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ வேல்யூஸால வந்து அது ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் you will get the corresponding graph. ஸோ உங்களுக்கு நார்மலா u of t அப்படிங்கிற சிக்னல் எப்படி இருக்கு, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர் அண்ட் இட் கோஸ் ஆல் த வே லைக் திஸ். அண்ட் அதுவே இப்போ ஒரு a வேல்யூ, அதாவது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூல எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறத்துல தான் எனக்கு சிக்னல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ட்ல இருந்து you will have the same unit step signal moving in this way. So it depends on how the value is getting shifted. So இது time shifting processனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே further நம்ம பார்ப்போம். just that ஒரு எக்ஸாம்பிளா இங்க வந்து கொடுத்திருக்கேன். next is unit ramp function. ramp function அப்படிங்கிறது இப்போ அதே மாதிரி we represented it as r of t. So இந்த வேல்யூ வந்துட்டு for t greater than or equal to 0 பாசிட்டிவ் கண்டிஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இன்க்ரீசிங் வேல்யூல இருக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரேம்ப் ஃபங்க்ஷனையும் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி யூ கேன் கெட் தி ரேம்ப் ஃபங்க்ஷன். இந்த ரிலேஷன் பிட்வீன் ஆல் தி பேசிக் சிக்னல்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரேம்ப் ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை என்னன்னு இப்போ தான் பார்த்தோம். இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா we can get the ramp function. அதுவே ஒரு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா we will get the ramp function. ஸோ ரேம்புக்கும் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். லைக் how you will get replacing what அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கொஸ்டின் பட் parabolic டைப்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ரேம்ப் ஃபங்க்ஷன் அண்ட் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் parabolic ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is t squared by 2. ஸோ ஒரு parabolic curve கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாஃப்ல வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுலயுமே parabolic function நீங்க எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா by integrating your ramp function. அதே மாதிரி இந்த parabolic function நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா you can get the actual ramp function. ஸோ ரேம்புக்கும் parabolic இருக்கக்கூடிய ரிலேஷன் பிளஸ் ரேம்ப் அண்ட் யூனிட் ஸ்டெப்புக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் ஃபங்க்ஷன் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இம்பல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் யூ ஹாவ் த டைம் ஆக்சஸ் இன் திஸ் வே. ஸோ இப்போ இதில் இந்த இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 0th பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 0th பாயிண்ட்ல மட்டும் இட் வில் ஹோல்ட் த வேல்யூ.
ஸோ இந்த இன்ஸ்டன்ட்ல மட்டும் நம்ம வந்து ஓவர் ரேஞ்ச் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 0th வேல்யூ ஆஃப் t அப்படிங்கிற இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக கொடுக்கும்போது del of t is equal to 0 only when t is not equal to 0. அதாவது இந்த இடத்துல அண்ட் இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் டீலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 0. But whenever t is equal to 0, the value of del of t is going to remain here. Function அப்பதான் நமக்கு exist ஆகுதுன்னு அர்த்தம். And அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் அதோடது இன்ஃபைனைட்டா நமக்கு இருக்கும். ஸோ பொதுவா ஒரு டெல் ஃபங்க்ஷன் அதாவது இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இன்டெக்ரல் -∞ to ∞ del of t is equal to 1 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓவர் த ஏரியா அந்த ஏரியாவை சுற்றி நம்ம இம்பல்ஸ் ஃபங்க்ஷனை சுற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா when you integrate you will get the total area as unity 1 அப்படின்னு அர்த்தம். this is very very important. இந்த ஈக்குவேஷனை மட்டுமே அதாவது இந்த வேல்யூவை மட்டுமே பேஸ் பண்ணியும் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. what is the value of integral -∞ to ∞ del of t dt is equal to அப்படின்னு. Options will be like unity, 0, max, minimum அப்படின்ற மாதிரி இருக்கும். So it's very very simple. So இந்த மாதிரி questions எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். So it's equal to 1 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் again a very very important topic. First property is x of t del of t. ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு சிக்னல் எடுத்திருக்க போகிறோம். x of t is some input and del of t is your impulse function. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா del of t அப்படிங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன் t is equal to 0 அப்படிங்கிற அந்த இன்ஸ்டன்ட்ல மட்டும்தான் நமக்கு இங்கே வந்து வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் எந்த வேல்யூ ஆஃப் இன்புட்டை மல்டிப்ளை பண்ணீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். மீதி எல்லா இடத்துலையுமே நமக்கு del of t எப்படி இருக்க போகுது ஜீரோவாக இருக்க போகுது. ஸோ 0 multiplied with anything is going to be 0. So you can write the entire equation as x of 0. ஏன்னா t is equal to 0 அப்படிங்கிற இந்த இன்ஸ்டன்ட்ல மட்டும்தான் நமக்கு del of t யோட வேல்யூ 1ன்னு இருக்கு. இது 1ஆ இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு இது கூட மல்டிப்ளை ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா you will get the required value. So it is nothing but x of 0. அதுவே இப்போ x of t and del of t minus t naught அப்படின்னு நம்ம இங்கே வந்து டைம் ஷிஃப்ட் பண்ணுறோம் ஒரு வேல்யூ ஆஃப் t naught அப்படிங்கிறதுனால அப்படிங்கும்போது again t minus t naught அப்படின்னா நமக்கு கிராஃப் எப்படி இருக்கும்? If you take the x-axis over here and del of t minus t naught அப்படிங்கிறதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் t naught அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனில் you will get the value as del of t minus t naught அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல மட்டும்தான் நமக்கு இங்கே இருக்கு. ஸோ அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி இருக்கும்? இந்த இன்ஸ்டன்ட்ல இங்கே 1 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த இன்ஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம எக்ஸ் ஆஃப் சிக்னல் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் டீக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்? t naught அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அந்த t naught அப்படிங்கிற இந்த இன்ஸ்டன்ட்டை தாண்டி மீதி எல்லா இடத்துலையும் நமக்கு சிக்னல் எப்படி இருக்க போகுது? ஜீரோவாக இருக்க போகுது ஃபார் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். So the similar thing is represented in over here. And next is very very important when it is scaled by a value. del of t அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இங்கே நம்ம ஸ்கேலிங் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். del of at அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேல்யூ will be like 1 by mod a into del of t. என்ன வேல்யூவால் ஸ்கேல் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம வந்து மாடுலஸ் எடுத்துக்க போகிறோம். பட் you are taking it in the denominator part. And next is convolution integral x of tau del of t minus tau dt ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா it will be equal to x of t. ஸோ இங்கே சொன்ன அதே கான்செப்ட் தான். பட் ஹியர் இட் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் ரெண்டு சிக்னல்ஸை நம்ம எடுத்து நம்ம டைம் கான்ஸ்டன்டோட எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா you will mean related with the concept of convolution over here. ஸோ கன்வல்யூஷன் தனியாகவே நமக்கு ஒரு டாப்பிக்காக இருக்குது. வில் see that in detail. பட் இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று இதுக்கு முன்னாடி நான் சொல்லும்போது இந்த ஃபார்முலா டைரெக்டாக பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா find the value for x of del of t minus 5 அப்படின்னு கேட்கலாம். ஸோ t minus 5 அப்படிங்கும்போது என்ன x of 5க்குரிய வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு you just have to replace it. ஸோ ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா it can be in this way. So this is very very important. Like impulse function பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ல டெஃபினட்டா இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம்.
Next is rectangular pulse function. So rectangular pulse function வந்து எந்த ரேஞ்ச்குள்ள டிஃபைன் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். That is equal to 1 for the range of minus 0.5 to 0.5 provided you will have a rectangular structure over here. And அதே மாதிரி triangular pulse function எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா so triangular pulse function எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is defined by 1 minus mod t divided by a. Rectangular triangular பெருசா வந்து இதுக்கு முன்னாடி கேட்டது கிடையாது, but just get to know like what function holds the value அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. Next is signum function. So signum functionும் basic unit step functionும் பாத்தீங்கன்னா நிறைய நீங்க confuse பண்றதுக்கான chances இருக்கு. So you have to know the relationship between signum function and unit step function. So இந்த relation வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப important. ஏன்னா யூஸ்வலா வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா unit step function உங்களுக்கு graph எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து போகும். ஸோ இதே வேல்யூ வந்து உங்களுக்கு இந்த நெகட்டிவ் சைட்லையுமே வந்து இங்கே ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரிப்பீட் ஆகிருக்க இந்த ஃபைனல் ஸ்ட்ரக்சரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் இட் as -1 + twice the value of unit step function. ஸோ இந்த ரிசல்டன்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Next is a sinc function which is sin t divided by t. Mostly not required, but நமக்கு function என்ன அப்படிங்கிறத மட்டும் டிஃபைன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். Next is how you represent a basic sinusoidal signal. You will have both the amplitude and frequency along with the phase angle. So a sin of omega t plus theta அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். A refers to amplitude, pi is frequency, I mean angular frequency, theta is phase angle. Next is exponential signal. So exponential signalல பொதுவா e power at அப்படிங்கிற சிக்னல் வந்து எப்படி ரைஸ் ஆகும், லைக் how it is increasing அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். பொதுவா வெறும் ஆம்ப்ளிடியூட் மட்டும் இருக்கக்கூடிய சிக்னல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா when the value of a இங்க இன்க்ளூட் பண்ணிருக்க இந்த பாராமீட்டர் வந்து 0வா இருக்கும்போது you will get it as a DC signal. So constant amplitude இப்படி இருக்க மாதிரி கிடைக்கும். So a value greater than 1 இருக்கும்போது exponentially growing signal இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். And அதுவே கம்மியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா exponentially decaying signal. So ஒரு exponential signal in terms of complex இருக்கும்போது, so இவ்வளவு நேரம் நம்ம ரியல் பார்ட்டா பார்த்தோம். காம்ப்ளெக்ஸா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா generally e power st ன்னு எடுத்துக்கலாம். இங்க s அப்படிங்கிறது it refers to the complex number. So இவ்வளவு நேரம் நம்ம வந்து continuous time signalsக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். Similarly, if you consider it for a discrete time signal, இப்ப t க்கு பதிலா just n அப்படின்னு நம்ம வந்து replace பண்ண போறோம். So unit step function அங்க u of t அப்படிங்கிறதுக்கு பதிலா இங்க நம்ம வந்து u of n அப்படின்னு வந்து replace பண்ண போறோம். அந்த basic difference மட்டும் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். So இதுல வந்து மெயினா நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா operations on signals, like what are the possible operations. ஏன்னா இந்த ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு மேபி கொஸ்டின் வந்து கேட்கலாம். பட் இதை பேஸ் பண்ணி ஐ மீன் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் when you go for classification of systems and signals, சில நேரத்துல பார்த்தீங்கன்னா டைம் ஷிஃப்டிங் அந்த இடத்துல நடந்துருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் வந்து இந்த கேட்டகரி தான் அப்படின்னு நம்மள வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ அப்போ நமக்கு பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும்னா டைம் ஷிஃப்டிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பட் இன்கேஸ் இஃப் யூ கெட் எனி questions based on the operations over signals, it will be very easy. And அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இது வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. பேசிக்கா சிக்னல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸோ இல்ல ப்ராப்ளமேட்டிக்கா லைக் சால்வ் பண்ணி அனலைஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸை வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேர் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கவே மாட்டாங்க. பட் ஜஸ்ட் தட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இஃப் யூ கெட் டு நோ தி ஆக்சுவல் கான்செப்ட், அந்த ஒரு மார்க்கு கூட நமக்கு ஸ்கோர் டைம்ல எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது வந்து நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் ரிப்பீட்டடா நம்ம செஷன்ல வந்து நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். நீங்களே வந்து சொல்லியிருப்பீங்க மேம் ஒரே ஒரு மார்க் இன்னும் கொஞ்சம் நான் ஏதாவது வாங்கியிருந்தேன் அப்படின்னா மேபி இந்த இயரே நான் போஸ்டிங் வாங்கியிருப்பேன் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. those have given the attempt already. So make sure that you're not giving any chance to miss a single mark, like be it however tough subject அப்படிங்கிறது பேசிக்கா இருந்துச்சு அப்படின்னாலும் பட் அதை நீங்க கான்செப்டா கரெக்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் எனி மோர் டஃப். ரைட்? So first is time shifting. Shifting அப்படிங்கும்போது if you consider a basic signal x of t, நான் வந்து இங்க ஒரு சிக்னல் வந்து இப்படி எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிக்னலை வந்து நான் ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிக்னலை அப்படியே நான் வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் இப்படி வந்து ஷிஃப்ட் பண்ணலாம், அதாவது பின்னாடி தள்ளலாம். இல்லைன்னா இதே சிக்னலை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி நான் வந்து அட்வான்ஸ் பண்ணலாம்.
ஸோ நான் t வேல்யூ என்ன குடுக்குறேனோ, அதாவது எவ்ளோ ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய இந்த வேல்யூவ பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அத அட்வான்ஸ் பண்றேனா, இல்ல டிலே பண்றேனா அப்படின்னு அர்த்தம். ஸோ t வேல்யூ பாசிட்டிவா எப்பல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கோ, அப்பல்லாம் ஷிஃப்டிங் வந்து டிலே ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது தள்ளி போகுது. அண்ட் t வேல்யூ நெகட்டிவா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஷிஃப்டிங் அட்வான்சஸ். ஸோ t பிளஸ் t அப்படின்னு இங்க இருக்கு. which means your value of t is positive. ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கும்போது யூசுவலா இப்போ இங்க t பிளஸ் t அப்படின்னு நம்ம வந்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஓகே பிளஸ் t வேல்யூவே வந்து நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. which means shifting delays அப்படின்னா தள்ளி போகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டா நமக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயம். பட் இங்கே தான் வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன like what you call it as like misunderstanding அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். So this is actually t minus of t. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு பேசிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஷிஃப்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் தான் வந்து உங்களுக்கு பிளஸ் ஆகும். ஸோ அந்த கண்டிஷன்ல மைனஸ் அப்படின்னாலே என்ன ஆகும்? உங்களுக்கு டிலே தான் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இப்ப t மைனஸ் ஆஃப் மைனஸ் t அப்படிங்கும்போது சாரி when your signal is getting delayed அப்படிங்கிற கான்செப்ட்ல அப்படியே ஆப்போசிட்டா நீங்க வந்துட்டு when it is negative it is getting advance அப்படிங்கறது வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த பிளஸ் டீயும் பொதுவா டீயோட வேல்யூவும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு டைம் ஷிஃப்டிங்கை பேஸ் பண்ணி இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டீயை கொடுத்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்றதுக்கு கேட்க மாட்டாங்க. டைம் ஷிஃப்டிங் அங்க நடந்திருக்கா இல்லையா அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி ஆர் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி அப்படின்னா தீஸ் ஆர் டைம் ஷிஃப்டிங் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பேசிக்கா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த பேசிக்கா இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இதை வச்சு நான் சிஸ்டம் எப்படி கிளாசிஃபை பண்றது அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் இஸ் டைம் ரிவர்சல். இப்போ டைம் ரிவர்சல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்னலை அப்படியே ரெண்டா மடக்கிற மாதிரி. ஸோ இப்போ இங்க வந்து ஜஸ்ட் டேக் இட் லைக் கன்சிடர் அ பீஸ் ஆஃப் பேப்பர் கெப்ட் இன் திஸ் வே. இது அப்படியே நம்ம மடக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு இந்த சைட்ல இந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்து நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் ஃபோல்டிங் அபவுட் த சிக்னல். அதாவது இதை கம்ப்ளீட்டா எடுத்து நீங்க மடக்காம இங்க வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கம் போட்டு இந்த பேப்பரை வந்து இங்க இந்த பொசிஷன்ல நீங்க இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. தி above part is going to be free. ஸோ இதை மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே இந்த ஆக்சஸோட அதாவது இந்த லைனோட சேர்த்து நான் இப்படி வந்து சுத்தி கொண்டு வரேன் அப்படிங்கும்போது ஃபோல்ட் பண்றேன் ரெண்டா மடக்கிறேன் அப்படிங்கும்போது you will get like a mirror image. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிக்னலை வந்து பாத்தீங்கன்னா usually we represent it as x of minus t. ஸோ minus t அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா it is time reversal concept. So next is amplitude scaling. So amplitude scaling ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா ஒரு x of t அப்படிங்கிற சிக்னலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல்டு வேல்யூ அதாவது சம் நியூமரிக்கல் வேல்யூவை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன் ஹவு த சிக்னல் இஸ் கெட்டிங் ரிவர்ஸ் அப்படின்னு. நான் பிடிஎஃப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். யூ கேன் கைண்ட்லி கோ த்ரூ அண்ட் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஜஸ்ட் லெட் மீ நோ. ஸோ thrice the value of x of t அப்படிங்கும்போது இங்கே ஆம்ப்ளிடியூட் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3 times the value of x of t அப்படிங்கிறதுனால இங்கே ஆம்ப்ளிடியூட் அப்படியே வந்து எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. சரிங்களா? இதுல நல்லா கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா this is amplitude scaling and it is not time scaling. ஓகே? ஸோ அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரியறதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டயக்ராமேட்டிக்காவே உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங்ல 3 நீங்க x of t க்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணும்போது see how the scale is getting varied. உங்களுக்கு வந்து சிக்னல் பெருசா இருக்கலாம் இல்லைன்னா சின்னதா இருக்கலாம். சரிங்களா? ஆனா இப்ப நம்ம டைம் ஸ்கேலிங் பண்றோம் அப்படிங்கும்போது டைம் ஸ்கேலிங் which means அந்த t க்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அந்த ஸ்கேல்டு பாராமீட்டரை நம்ம இங்க வந்து இன்க்ளூட் பண்றோம் at or t by a அப்படின்னு. ஸோ whenever நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங் அண்ட் டைம் ஸ்கேலிங் அப்படின்னு. ஸோ ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங்ல நம்ம என்ன பண்றோம் இதோடைய ஆம்ப்ளிடியூட் அதோடைய ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்றோம். டைம் நம்ம ஸ்கேல் பண்றோம் அப்படிங்கும்போது டைம் ஆக்சஸ் நமக்கு எங்க இருக்கு
this is our time axis. So இந்த axis தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்னு குறுக்க போறேன் இல்லனா expand பண்ண போறேன். So when you are making the time axis either compressed or enlarged, உங்களோட சிக்னலை வந்து பாத்தீங்கன்னா twice the value of t அப்படின்னு t வேல்யூவை வந்து 2 times நீங்க வந்து இங்க மல்டிப்ளை பண்ணும்போது சிக்னல் வந்து உங்களுக்கு இங்க கம்ப்ரஸ் ஆகும். ஸோ நார்மலாக -1லேருந்து 1ல இருக்க சிக்னல் அப்படியே ஹாஃபாக, அதாவது இப்போ இங்கே -1 இருக்கா, நம்ம என்ன பண்ணுறோம் 2 அப்படிங்கிற வேல்யூ தான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ -1/2னா என்ன, இட் இஸ் -0.5. ஸோ -0.5லேருந்து +0.5குள்ளே தான் உங்களுக்கு சிக்னல் வந்து இருக்கும். அதுவே இது வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். உங்களுக்கு AT அப்படின்னா 2ஆல நம்ம டிவைட் பண்ணணும் when you draw the signal, and T/A அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணணும், Aவால மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது சிக்னல் எப்படி இருக்கும், நமக்கு பெருசா இருக்கும். ஸோ இப்போ இங்க -1 நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூட வேல்யூ ஆஃப் A என்ன 2ன்னு எடுத்துக்க போறோம் அப்படின்னா -1 × 2 என்ன கிடைக்கும், -2. ஸோ -2லேருந்து +2 வரைக்கும் சிக்னல் வந்து நமக்கு இந்த மாதிரி என்லார்ஜ்டா கிடைக்கும். ஸோ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளைட் ஃபார்ம்ல ATல இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் எப்படி இருக்கு, கம்ப்ரஸ்டா இருக்கு. அண்ட் T/A ஃபார்மேட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து நமக்கு என்லார்ஜ்டா இருக்கு. Now let's move into types of systems. ஸோ சிஸ்டம் பேசிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்புட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்புட் வந்து ஒரு சிஸ்டம்க்கு நம்ம கொடுக்குறோம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்ல கிடைக்குது. ஸோ அந்த இன்புட் வந்து அவுட்புட்டாக மாறும்போது இன்டர்மீடியட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு வாட் இஸ் கால்ட் as சிஸ்டம். ஸோ பேசிக்காக அகெயின் சிஸ்டம்ல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட் இஸ் கோயிங் டு பி கண்டினியூஸ் டைம் அண்ட் டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம். கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னலை மட்டுமே எடுத்துட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய அவுட்புட்டும் நமக்கு வந்து கண்டினியூஸ் டைமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு யூ கேன் ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ், லைக் கண்டினியூஸ் டைம் சிக்னலை எடுத்துட்டு கண்டினியூஸ் டைம் அவுட்புட்டே கொடுத்துச்சு அப்படின்னா that you call it as a continuous time system. அதுவே ஒரு டிஸ்க்ரீட் டைம் சிக்னலை எடுத்துட்டு டிஸ்க்ரீட் டைம் அவுட்புட்டுமே கிடைச்சது அப்படின்னா we call it as discrete time system. ஸோ அதுதான் வந்துட்டு சிஸ்டம் ஆஃப் x of t அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணிப்போம். இந்த t அப்படிங்கிறது வந்துட்டு இட் டஸ் நாட் இண்டிகேட் எனி டைம் பீரியட் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ உங்களுக்கு சிஸ்டமுடைய இண்டிகேஷனாக வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் லம்ப்டு பராமீட்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பராமீட்டர். லம்ப்டு பராமீட்டர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே வந்து நமக்கு சேர்ந்து இருக்கும். நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க ஸ்பேஸ்ல ஒரே பாயிண்ட்ல எல்லாமே சேர்ந்து வந்து இருக்கும். அண்ட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வச்சு நம்மளால டிஸ்கிரைப் பண்ண முடியும். அதுவே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் பராமீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தீஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம். ஸோ இது வந்து நம்ம ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைப் ஆஃப் சிஸ்டம், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சிஸ்டம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அதாவது டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸில் டெஃபினட்டாக நம்ம வந்து மினிமம் 2 questions வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுக்கும் டைனமிக் அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து லெக்சர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுக்கு S for singing, D for dancing அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. சிங்கிங் அப்படின்னா நம்ம ஒரே இடத்துல நின்று பண்ணலாம். டைனமிக் அப்படிங்கும் போது டான்சிங் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக நம்ம ஒன்று முன்னாடி போகணும் பின்னாடி போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே இடத்துல நின்று பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி ப்ரெசன்ட் இன்புட். அதுவே முன்ன பின்ன போகிறதுனால இட் டிபெண்ட்ஸ் ஆன் போத் பாஸ்ட் ஆர் த ஃபியூச்சர் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் டைனமிக். அண்ட் ப்ரெசன்ட் இன்புட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா வி கால் இட் அஸ் ஸ்டாட்டிக். ஸோ இந்த ஸ்டாட்டிக் சிஸ்டமை வி கால் இட் அஸ் மெமரிலெஸ் சிஸ்டம். ஏன்னா முன்னாடி வேல்யூமே இல்லை பின்னாடி வேல்யூமே இல்லை. ஆனால் அதுவே ஒரு டைனமிக் டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வித் மெமரி பிகாஸ் வி ஹாவ் போத் த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ y of t is equal to x square of t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா t வேல்யூ நீங்கள் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலும் சரி y of 0 அப்படிங்கிறது x square of 0 அப்படின்னு அந்த இன்ஸ்டன்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டாட்டிக். அதுவே இப்போ x of t ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் y of 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், 2 ஸ்கொயர் will be 4. ஸோ 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ப்ரெசன்ட் வேல்யூ. ஆனால் 4 அப்படிங்கிறது நமக்கு என்ன, இட் இஸ் பாஸ்ட் இல்லை ஃபியூச்சர் வேல்யூ. ஸோ இங்கே வந்து நமக்கு ப்ரெசென்ட்டும் இருக்குது ஃபியூச்சரும் இருக்குது, விச் மீன்ஸ் இட் இஸ் பிலாங்கிங் டு அ டைனமிக் சிஸ்டம்.
ஸோ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு சிஸ்டம் தான் வந்துட்டு காசல் அண்ட் நான் காசல் சிஸ்டம். ஸோ காசல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் இன்புட்ஸ். ஆனால் ஃபியூச்சர் இன்புட்ஸ் வந்து இல்லைன்னு அர்த்தம். அதுவே ஒரு நான் காசல் டைப்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர் ஆல்சோ. ஸோ ஃபியூச்சர் இருந்துச்சு அப்படின்னாலே இட் இஸ் நான் காசல். ஃபியூச்சர் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் காசல். ஸோ எங்கே வந்து ஃபியூச்சர் வருது, எங்கே பாஸ்ட் ப்ரெசன்ட் என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டைப்ஸ்க்குமே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு எக்ஸாம்பிளும் வந்து கொடுத்துருப்பேன், லைக் ஹவு இட் இஸ் காசல் ஆர் நான் காசல் அப்படின்னு. நெக்ஸ்ட் இஸ் லீனியர் அண்ட் நான் லீனியர் சிஸ்டம். பொதுவாக இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தியரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் சாட்டிஸ்ஃபைஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அதை தான் நம்ம வந்து ஒரு லீனியர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட் அண்ட் வெயிட்டட் சம் ஆஃப் அவுட்புட் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கிறது தான். ஸோ இதை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு எடுத்த உடனே சிஸ்டம் லீனியரா நான் லீனியரான்னு கேட்க மாட்டாங்க. பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் அதர் சிஸ்டம்ஸை சேர்த்து எல்டிஐ சிஸ்டமா அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. பட் அதை தாண்டி இன்கேஸ் லீனியரை பற்றி கேட்டிருந்தா கூட உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸை மட்டும், அதாவது நீங்கள் எக்ஸாக்டாக இதெல்லாம் சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த ஷார்ட்கட்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இதை வச்சு நீங்கள் சால்வே பண்ணாமல் யூ கேன் கெட் தி ஆன்சர். ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இஸ் டைம் ஸ்கேலிங் அண்ட் டைம் ஷிஃப்டிங். ஸோ இதுக்கு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் டைம் ஷிஃப்டிங்னா என்ன, ஸ்கேலிங்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தா தான் இதை வச்சு நீங்கள் வந்து லீனியரா இல்லை நான் லீனியரா அப்படின்றத கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நான் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கும்போதே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ டைம் ஸ்கேலிங் அண்ட் டைம் ஷிஃப்டிங் மட்டும் கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்துருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ லீனியர் சிஸ்டம். அண்ட் அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஏதாவது இருந்துச்சுனாலோ இல்லை ஸ்பிளிட் சிஸ்டமாக இருந்துச்சுனாலும் சிஸ்டம் வந்து நமக்கு லீனியராக இருக்கும். ஸோ ஸ்பிளிட் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம எல்டிஐ சிஸ்டம் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிளோடையே சொல்கிறேன். அண்ட் இன்டெக்ரல் ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே சிஸ்டம் வந்து லீனியர். ஈவன் ஒரு ஆட் ஆப்ரேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா லீனியர். அதை தாண்டி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது இன்புட், ஒய் ஆஃப் டி அப்படிங்கிறது வந்து அவுட்புட்டாக இருக்கும். இதை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் 2 அப்படின்னு இருக்கு, பிளஸ் 3t அப்படின்னு நீங்க ஒரு டேர்ம் வந்து கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா டேர்ம் விச் இஸ் எய்தர் ஆடட் ஆர் சப்ட்ராக்டட். இன்புட் அண்ட் அவுட்புட்டை தாண்டி வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தென் த சிஸ்டம் வில் பி நான் லீனியர். ஸோ இந்த 3t அப்படிங்கிறது வந்துட்டு இன்புட்டும் கிடையாது அவுட்புட்டும் கிடையாது, ஆனால் ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு, which means it is going to be non-linear. Just like that you can come to a conclusion without solving. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா x of t plus 3xt minus 1. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஆம்ப்ளிட்யூட் ஸ்கேலிங்கும் பண்ணியிருக்கோம், இங்கே டைம் ஷிஃப்டிங்கும் வந்து பண்ணியிருக்கோம், which means it is going to be a linear system. Next is most important time variant and time invariant system. ஸோ இதுக்குமே கண்டிஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்பெல்லாம் வந்துட்டு டைம் இன்வேரியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. டைம் ஸ்கேலிங் பண்ணாமல் இருந்திருக்கணும், கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அண்ட் நம்ம ஆட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் இல்லைன்னா ஜீரோவாக இருக்கலாம், அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட்டை தாண்டி. ஸோ ஸ்பிளிட் சிஸ்டமுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்பிளிட் சிஸ்டம் எப்போவுமே நமக்கு டைம் வேரியண்ட்டாக இருக்கும் சரிங்களா. எப்போ டைம் இன்வேரியன்ட்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க, அதே மாதிரி டைம் வேரியன்ட் எப்போ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமுக்கு அந்த எக்ஸ் ஆஃப் டி வேல்யூஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் டி கிரேட்டர் தேன் 0, இல்லை இட் இஸ் ஈக்குவல் டு 2 ஃபார் டி லெஸ் தேன் 0ன்னு சொல்லி இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லையா. இந்த மாதிரி சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது எப்போவுமே வந்துட்டு டைம் வேரியன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு லெக்சர்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், அந்த எக்ஸாம்பிள்ஸையும் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி இங்கே நம்ம ரிவிஷனாக பார்த்துட்டு இருக்கிறதுனால ஐ எம் டெல்லிங் யூ அபவுட் ஆல் தி கான்செப்ட்ஸ் அலோன் ஃபார் த நவ். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்வேரியன்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் சிஸ்டம்ஸுக்கு நான் சொல்லியிருந்தேன் எப்போவுமே வந்து டைம் வேரியன்ட் தான் அப்படின்னு, அதுக்கான எக்ஸாம்பிளும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ தோ நாட் மச் இம்பார்ட்டன்ட், கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும் எப்போ நம்ம வந்து ஒரு சிஸ்டம் ஸ்டேபிள்னு சொல்கிறோம், எப்போ வந்து சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள்னு சொல்கிறோம் அப்படின்னு. ஸோ பவுண்டட் இன்புட் கொடுத்து பவுண்டட் அவுட்புட் கிடைச்சது அப்படின்னா ஸ்டேபிள், பவுண்டட் இன்புட்டை கொடுத்து அன்பவுண்டட் அவுட்புட் கிடைச்சது அப்படின்னா சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள். ஸோ எப்போ நம்ம வந்து ஒரு இன்புட்டையோ இல்லை அவுட்புட்டையோ பவுண்டட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபைனைட்டாக இருக்கணும், அதாவது லெஸ் தேன் இன்ஃபினிட்டியாக நமக்கு வந்து இன்புட்டாக இருந்தாலும் சரி அவுட்புட்டாக இருந்தாலும் சரி இருந்துச்சுன்னா அப்போ தான் அதை வந்து நம்ம பவுண்டட் அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட் இஸ் இன்வெர்ட்டிபிள் அண்ட் நான் இன்வெர்ட்டிபிள் சிஸ்டம். இட் இஸ் ரொம்ப ரேராக தான் வந்து உங்களுக்கு சிலபஸ்லேயே வந்து இது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பட் அட்லீஸ்ட் பேசிக் டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் யூனிக்காக தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா தட் வில் பி இன்வெர்ட்டிபிள். நிறைய இன்புட்டுக்கு ஒரே அவுட்புட் கிடைச்சதுனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு இன்புட்டுக்கு ஜீரோ அவுட்புட் கிடைச்சதுனாலும் சரி, தென் த சிஸ்டம் வில் பி நான் இன்வெர்ட்டிபிள். So this is basically types and classifications of systems. Next நம்ம வந்து analysis point பார்க்கலாம். analysis pointல default-ஆ most important-ஆ இருக்கக்கூடியதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா it's Fourier concepts. Okay. Next is about Fourier series. So பொதுவா ஒரு சிக்னல் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைன் வேவா வச்சு நம்ம வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் வந்துட்டு Fourier அனாலிசிஸ் காமனா. ஸோ அதில் பீரியாடிக் சிக்னல், ஏபீரியாடிக் சிக்னல் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸை சொல்லும்போது பீரியாடிக், ஏபீரியாடிக் எல்லாமே கிளாஸிஃபை பண்ணுறேன். பட் இப்போ இங்கே ஃபோரியர் அனாலிசிஸ்க்கு பேஸ் பண்ணுற மாதிரி பீரியாடிக் சிக்னல்னா என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட டைமில் அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ பீரியாடிக் சிக்னல். ஸோ ஒரு சிக்னல் வந்து பீரியாடிக்காக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நேரம், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் டி இஸ் த கிவன் டைம், அந்த டி அப்படிங்கிற டைம் இன்ஸ்டன்ட்டை தாண்டினதுக்கு அப்புறமாவும் எனக்கு அதே சிக்னல் வந்து ரிப்பீட்டேட்டிவாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ பீரியாடிக் சிக்னல். அண்ட் இந்த கண்டிஷன் வந்து நமக்கு பேசிக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் ஃபோரியர் சீரீஸ் அப்படின்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற டூல். லென்த்தி ஈக்குவேஷனாக இருக்குது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, நான் எப்படி இதை மெமரைஸ் பண்ணுவேன் அது இதுன்னு நிறைய டவுட்ஸ் ஆர் தாட்ஸ் வந்து இப்போ வரும். பட் எந்த பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் நான் வந்து சொல்லிடுறேன், சரிங்களா? எடுத்த உடனே நான் அந்த பாயிண்ட் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய விஷயம் எதுவுமே வந்து தெரியாது. ஸோ நான் இதை சொல்லிட்டு எதை நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் ஃபோரியர் சீரீஸ் அப்படிங்கும் போதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு பொதுவாக ஃபோரியர் சீரீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா a0 plus epsilon n is equal to 1 to infinity sin term ஒன்று cos term ஒன்றுன்னு உங்களுக்கு இந்த மாதிரி கம்பைன் பண்ணியிருப்பாங்க with the constants of an and bn in front. இதில் இந்த an bn அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், a0 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it refers to DC component. ஸோ இதில் இப்போ n-க்கு பதிலாக 1 2 3 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் தான் வந்து ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே தான் வந்து we call it as Fourier coefficients. ஓகேங்களா? பேசிக்காக இந்த விஷயம்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் உடைய வேல்யூ பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா a0 an bn வேல்யூ. ஸோ இதில் இந்த a0ஓட வேல்யூவோட ஈக்குவேஷனை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் 1/t integral of t0 to t0 plus t x of t dt. அண்ட் an bnக்கான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் தட் இங்கே 2/t அப்படின்னு நமக்கு வந்து இருக்கும். அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக கொசைன் டேர்ம்ஸ் அண்ட் சைன் டேர்ம்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம நல்லா ஞாபகம் வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மேபி உங்களுக்கு ப்ராப்ளமாக கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீரியாடிக் சிக்னலை கொடுத்துட்டு மோஸ்ட்டாக சால்வ் பண்ணுற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா they will give you like they'll ask you to find out the value for what is a0. அதுதான் பேசிக்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த சிக்னலுக்கு அந்த a0 எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு சிக்னல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஃபஸ்ட்டு டைம் பீரியட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ டைம் பீரியட் நமக்கு எங்கேருந்து எங்கே வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள், ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ விச் மீன்ஸ் -1லேருந்து 3 வரைக்கும் அப்படின்னா t வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பி 4 அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு. அண்ட் எங்கேருந்து எங்கே ரேஞ்ச் ஆகுதுன்றதும் தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் ஃப்ரம் -1 to the value of 3. ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அதாவது ஒமேகா நாட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும், which is equal to 2π/t. t வேல்யூ 4 கிடைச்சிருச்சு. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு π/2. இப்போ டிசி காம்பனண்ட் தான், அதாவது உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த a0 வேல்யூ அப்படின்னு கேட்க மாட்டாங்க, கால்குலேட் த டிசி காம்பனண்ட் அப்படின்னு கேட்பாங்க. விச் மீன்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். நான் எந்த ஃபார்ம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லணும் அதை நம்ம யூஸ் பண்ணணும். a0 இஸ் ஈக்குவல் டு 1/t integral of t0 to t0 plus t x of t dt. ஸோ இப்போ இதில் டீக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 4 ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ரேஞ்ச் எங்கேருந்து சிக்னல் ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது, -1லேருந்து 3 வரைக்கும் தான் நமக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ணியாச்சு, x of t dt. ஸோ இந்த -1 to 3குள்ளார உங்களுக்கு வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. -1ல இருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, -1ல இருந்து திருப்பியும் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும் வேல்யூ என்னவா இருக்கு,
it is going to be 1. So x of t value 1 substitute பண்ணியாச்சு. And 1ல இருந்து 3 வரைக்கும் நமக்கு என்ன வேல்யூ இருக்கு? We have got -1. So அதை just நம்ம இங்க வந்து substitute பண்ணியிருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா +1, இங்க நமக்கு -1 அப்படின்னு வந்து இருக்கு. இது substitute பண்ணி நீங்க evaluate பண்ணீங்கன்னா you will get the value for what is a0. ஸோ இதுதான் வந்துட்டு மோஸ்டா இல்லை ஃபோரியர் சீரீஸ்ல கொஸ்டின் வந்து ஒன்று ப்ராப்ளமேட்டிக்கா கேட்கணும்னா இப்படிதான் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் சிமெட்ரி கண்டிஷன்ஸ். எந்த கண்டிஷன்ல என்ன வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது, என்ன வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது, இதுதான் வந்துட்டு டிஃபால்ட்டா கேட்கக்கூடிய கொஸ்டின் ஃபோரியர் சீரீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது ஒரு ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கும்போது நமக்கு எக்ஸ் நாட் ஆஃப் டி வேல்யூ 0 ஆயிடும். ஸோ பிஎன் வேல்யூ நமக்கு 0வா இருக்குன்னு அர்த்தம். பிஎன் அப்படிங்கிறது என்ன, நம்ம இப்ப பார்த்த கான்ஸ்டன்ஸ் ஏஎன் பிஎன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல bn வேல்யூ நமக்கு 0 ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராமேட்டிக்காக கொடுத்துட்டு இது வந்து ஈவன் ஃபங்க்ஷனா இல்லை ஆட் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா டைரக்டா இப்போ நம்ம இங்கே பார்த்த மாதிரி bn வேல்யூ 0 அப்படின்னு நம்ம வந்து எழுதிடலாம். அந்த ப்ராப்ளமை இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம a0க்கு எப்படி கால்குலேட் பண்ணமோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்கு அந்த ஹிண்ட்டை மட்டும் நீங்கள் கவனிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை கூட நீங்கள் எழுதணும்னு அவசியமே இல்லை. ஈவன் ஃபங்க்ஷனா கொடுத்துருக்க எக்ஸ் ஆஃப் டி நமக்கு ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கா, ஸோ கண்டிப்பா அப்போ வந்து நமக்கு ஆட் காம்பனன்ட் 0வா இருக்குன்றதுனால பிஎன் வேல்யூ 0. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎன் 0 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கண்ணை மூடிட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஃபினட்டா இருக்கக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும்னா a0 ஏஎனுக்கு மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ இதுவே எக்ஸ் ஆஃப் டி வந்து ஆட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட் கான்செப்ட், ஏஎன் வேல்யூவும் 0வா இருக்கும், a0 வேல்யூவும் நமக்கு 0வா இருக்கும், பிஎன் மட்டும்தான் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ என்ன ஃபங்க்ஷன்ல என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. டிஃபால்ட்டா கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து இதுதான். அண்ட் பீரியாடிக் சிக்னல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா half wave symmetry condition அப்படின்னு ஒன்று இருக்கும். கண்டிஷன் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இட் இஸ் t plus or minus t by 2. ஸோ இந்த கண்டிஷன்ல you will have only the odd harmonics. அது மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபோரியர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பேசிக்கா அதனுடைய ஃபங்க்ஷன் அதாவது a0 an bn இதுல வந்துட்டு என்ன ஃபங்க்ஷனுக்கு என்ன சிக்னல் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா that's more than enough. ஸோ இதில் இருக்கக்கூடிய அதே வேல்யூஸ் லைக் எப்படி வந்து சிமெட்ரி பொறுத்து உங்களுக்கு வந்து வேறுபடுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் சிக்னல்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரியணும் இல்லையா? நான் இப்போ உங்களுக்கு சொன்ன ஈவன் ஃபங்க்ஷன்னா ஓகே அப்படின்னு. பட் ஈவன்னா பேசிக்காக எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி அண்ட் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது உங்களுக்கு வேரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணீங்கனாலுமே சிக்னல் வந்து அதே மாதிரி தான் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடியது தான் we call it as even function. அண்ட் இதில் வந்துட்டு நம்ம bn வேல்யூ 0 அப்படின்னு சொல்லியிருந்தோம் டைரக்டா, அதே கான்செப்ட் தான். அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ், அதாவது இதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் அந்த சிக்னலுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இது அப்படியே கொஞ்சம் தலைகீழாக இருக்க மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் நமக்கு சைன் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ a0 அண்ட் an வேல்யூ நமக்கு 0. அதை தான் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து உங்களுக்கு நான் ஃபங்க்ஷனை வச்சு சொல்லியிருந்திருப்பேன். Next is exponential Fourier series. That's not much important. Fourier series பொறுத்த வரைக்கும் இந்த Dirichlet condition தியரிட்டிக்கலா ரொம்ப டிஃபால்ட்டா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்துட்டு this Dirichlet condition. ஸோ என்ன கண்டிஷன் வந்து பேசிக்கா நமக்கு தேவைப்படும் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் Fourier series அப்படின்னு நேமை பேஸ் பண்ணி கேட்கலாம். இல்லைன்னா Dirichlet conditionனா என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம். So first point is it should have a finite number of maxima and minima. Second thing is finite number of discontinuities இருக்கணும். Most important default கேட்கக்கூடிய ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் தான். integral 0 to t modulus of x of t dt ஓட வேல்யூ நமக்கு less than infinite, அதாவது absolutely integrable இருக்கணும் அப்படின்னா எடுத்திருக்க இந்த ரேஞ்ச்குள்ளர நமக்கு finite வேல்யூவா கிடைக்கணும். it should not be equal to infinity அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் உங்களுக்கு வந்துட்டு ஃபோரியர் சீரீஸ்ல ரிப்பீட் ஆகிற ஒரு கொஸ்டின் அப்படின்னா Dirichlet கண்டிஷனை மேட்ச் பண்ற இந்த ஸ்டேட்மெண்ட் தான். ஒன்று உங்களுக்கு அப்சல்யூட்லி இன்டெக்ரல் ஓவர் ஒன் பீரியட் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு கூட ஆப்ஷன்ஸில் கேட்டிருக்கலாம். இல்லைனா இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் கூட வந்து இருக்கு. ஸோ Dirichlet condition is very important. Next is properties of Fourier series.
ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் சீரீஸில் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே காமனாக எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை வச்சு சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். more than Fourier series. Fourier series la வந்து properties are not much important, but Fourier transform, Z transform and Laplace transform மூணுத்துலயுமே properties வந்து definitely வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. either direct problematic direct property based பண்ண questions ஆவும் இருக்கலாம், இல்லனா problematic ஆவும் வந்து கேட்டிருக்கலாம். So linearity அப்படிங்கும்போது ரெண்டு இன்புட்டை நீங்க ஆட் பண்ணும்போது ஓவராலா இதுக்கு ஃபோரியர் சீரிஸ் எடுத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா அதோடைய ஃபோரியர் சீரிஸ்க்கு வேல்யூக்கு ஈக்குவலண்டா கிடைக்கும். அண்ட் டைம் ஷிஃப்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம எவ்வளோ வேல்யூ ஆஃப் டைம் ஷிஃப்ட் பண்றோமோ அதை வந்து நம்ம இ பவருக்கு வந்து ரைஸ் பண்ணிக்க போறோம் along with the Fourier concepts. ஸோ இது வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மை வச்சு ரிலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஸோ ஒன்ஸ் இஃப் திஸ் சப்ஜெக்ட் இஸ் டன் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 4 காலமாக போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இஸ் ஃபோரியர் சீரிஸ், 3 டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கோங்க. டைம் ஷிஃப்ட் பண்ணும்போது வேல்யூ வந்து ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்ம்லையும் எப்படி வேரி ஆகுதுன்னு நோட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி. And அதே மாதிரி time reversal conceptல பாத்தீங்கன்னா when it is for minus t you will get the Fourier transform for the value of minus n conditionல. So c of minus n அப்படிங்கிறது வந்துட்டு Fourier series உடைய constant values தான். And அதே மாதிரி time scaling எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it is equal to c of n. So properties under Fourier series is not much important. So அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா தெரிஞ்சுக்கோங்க மேலோட்டமா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். Very important concept will be starting with Fourier transform. So Fourier transform அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Fourier transform pair அப்படிங்கிறது வந்துட்டு x of t and x of j omega. இது ரெண்டுத்தை தான் வந்து Fourier transform pair அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்லுவோம். அதாவது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது. Fourier transform எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்கலி இப்போ சீரீஸ்க்கும் டிரான்ஸ்ஃபார்முக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இப்போ சீரீஸில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மகிட்ட வந்து 2 கண் இருக்கு. ஒரு கண்ணை மட்டுமே க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு கண்ணை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து ஒரு விஷனை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க முன்னாடி என்ன இருக்கோ அதை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, சரிங்களா? அது வந்து ஒரு விதமான பார்வை. இப்ப 2 கண்ணையுமே நீங்க ஓபன் பண்ணிட்டு நீங்க பார்க்கும்போது how your vision is going to be, அப்ப நமக்கு கொஞ்சம் பெரிய லெவல்ல முன்னாடி இருக்கிறது எல்லாமே தெரியற மாதிரி இருக்கும் இல்லையா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சிங்கிள் கண்ல நீங்க பார்க்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி Fourier சீரிஸ் அந்த டொமைன்ல இருக்கும்போது, 2 வைட் ஸ்ப்ரெடா இருக்கும்போது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களால இன்னுமே அனலைஸ் பண்ண முடியும். So that will be coming under the concept of Fourier transform. So your domain is getting widespread over there. So அதோடைய பேசிக் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் 1/2 pi integral minus infinity to infinity x of j omega e power j omega t dt. So x of t க்கு இங்க வந்து உங்களுக்கு பிளஸ்ன்னு இருக்கும். x of j omega I mean inverse Fourier transformக்கு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு நெகட்டிவ் சைன் இருக்கும். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு Z டிரான்ஸ்ஃபார்முக்கு எல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன வேரியேஷனில் இதை வந்து நம்ம மாற்றி எழுத போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த Fourier transform எக்ஸிஸ்ட் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் த சேம் கண்டிஷன்ஸ். இட் ஷுட் பி அப்சல்யூட்லி இன்டெகிரபிள், அதாவது இட் ஷுட் பி லெஸ் தேன் இன்ஃபினிட்டி. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனைட் நம்பர்ல வந்து இருக்கணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு இம்பல்ஸ் சிக்னலுக்கு வந்து நம்ம Fourier transform எடுக்க போறோம், ஓகேங்களா? இது வந்து இந்த del of tக்கு பதிலாக இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலால இதுல அப்ளை பண்ணி லைக் யூ ஆர் கோயிங் டு அப்ளை ஓவர் ஹியர். இந்த இடத்துல x of tக்கு பதிலாக நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வேல்யூ எடுத்து ஐ மீன் எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூ எடுத்து மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேட் எல்லாம் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் நம்ம இங்க எழுதியிருக்கேன். நீங்க அவ்வளோ டீட்டெயிலா போகணும்னு அவசியமே இல்லை. அதுக்காக தான் சொன்னேன் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. which is going to remain almost the same. just that இங்க வந்து நமக்கு ஒமேகா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்ம எஸ்ன்னு பொறுத்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். Z டிரான்ஸ்ஃபார்ம்ல Z பவருக்கு வந்து நியூமரேட்டர்ல இருக்கா இல்லை டினாமினேட்டர்ல இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ ஒரு இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் டெல்டா ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா when you take Fourier transform it is always equal to 1. அண்ட் அதே மாதிரி இப்போ e power minus at u of t அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு Fourier transform ஃபார்முலா which is very important, which is 1/a plus j omega. இங்க ஏக்கு பதிலா உங்களுக்கு வேல்யூவை மட்டும் e power minus 3t அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க நமக்கு 3 plus j omega அப்படின்ட்டு வந்து மாறும்.
ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸுக்கான வேல்யூஸை வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபார் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கே நீங்கள் வந்து மோஸ்ட்டாக தப்பு பண்ணுவீங்களோ அந்த பாயிண்ட்டை நான் இங்கே சொல்கிறேன். என்ன அப்படின்னா யூஸ்வலாக இப்போ நான் இதுக்கு முன்னாடி தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் டெல்டா ஃபங்க்ஷனுக்கு வாட் இஸ் த வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லியிருந்தேன். யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக என்ன ஞாபகத்துக்கு வரும்? சிக்னலுடைய கிராஃப் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஓகே, அதனுடைய ஆம்ப்ளிடியூட் 1 இருக்கு. உங்களுக்கு ஆப்ஷனில் 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கை வந்து அந்த 1க்கு தான் போகும். சரிங்களா? ஆனால் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பை del of omega plus 1 by j omega. இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 times இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே தான் கேட்டிருப்பாங்க வாட் இஸ் த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூ ஆஃப் டி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆப்ஷனில் உங்களுக்கு 1ம் இருக்கும் 0வும் இருக்கும், இந்த ஆப்ஷனும் இருக்கும். சரிங்களா? யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்ன உடனே 1க்கு தான் கை போகும். நான் திருப்பி சொல்கிறேன், இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பல்ஸுக்கு ட்ரையாங்குலர் பல்ஸுக்கு ஈக்குவலண்டான ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்டார்டிங் வித் த ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் இஸ் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா லீனியாரிட்டியில் 2 இன்புட் மல்டிப்ளைட் பை த கரஸ்பாண்டிங் கான்ஸ்டன்ட்ஸ். இதுக்கு ஒட்டு மொத்தமாக ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக இந்த x1 ஆஃப் டிக்கான ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன? x1 ஆஃப் ஜே ஒமேகா. அதே மாதிரி x2 ஆஃப் டிக்கான ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன? இட் இஸ் x2 ஆஃப் ஜே ஒமேகா multiplied by the corresponding coefficients as a1 and a2. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி டைம் ஷிஃப்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டி மைனஸ் டி நாட் அப்படிங்கும்போது இந்த டி நாட் டைம் ஷிஃப்ட் பண்ண வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா இ பவருக்கு ரைஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இங்கே பேசிக்காக இந்த எக்ஸ் ஆஃப் டி வேல்யூ என்ன இருக்கும் அந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு ஈக்குவலண்டான ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை வந்து நம்ம இங்கே ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எப்போவுமே டைம் ஷிஃப்டிங் இருந்துச்சு அப்படின்னா இ பவருக்கு நம்ம ரைஸ் பண்ணிட்டு அதனுடைய ஈக்குவலண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதே தான் சேம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்லேயும் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இ பவர் மைனஸ் எஸ் டி நாட் அப்படின்னு எடுத்திருப்போம். ஏன்னா எஸ்ஸுக்கு பதிலாக தான் ஜே ஒமேகா அப்படின்னு நம்ம அங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? அதனால தான் சொல்லியிருந்தேன் மேக் அ கம்பேரிசன் அண்ட் கெட் டு நோ திங்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி டைம் ரிவர்சல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் மைனஸ் டிக்கு பதிலாக எக்ஸ் ஆஃப் மைனஸ் ஜே ஒமேகா அப்படின்னு கிடைக்கும். ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியில் இப்போ ஃப்ரீக்வன்சியாக ஷிஃப்ட் ஆகுறதுனால நமக்கு அங்கே டைம் ஷிஃப்டிங்கில் எப்படி டி மைனஸ் டி நாட்னு இருந்துச்சு. ஸோ இதையும் இப்படி கம்பேர் பண்ணிக்கோங்க. டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. டைம் ஷிஃப்டிங்கில் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் டி மைனஸ் டி நாட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த ஷிஃப்ட் பண்ண வேல்யூ உங்களுக்கு இங்கே இருந்துச்சு. இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க, இங்கே நெகட்டிவ்ல இருக்கு. சரிங்களா? இங்கே உங்களுக்கு எப்படி இருக்கு? இங்கே பாசிட்டிவ்ல இருக்கு ஜே ஒமேகா நாட் அப்படின்னு இருக்கு. இது அப்படியே அதாவது இங்கே ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட்டுக்கு வந்துருச்சு, லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்டுக்கு போக போகுது. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு எப்படி ஷிஃப்ட் ஆக போகுது? ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் அப்படின்னு நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து ஷிஃப்ட் ஆயிரும். Next is time scaling property x of at, which is 1 by mod a into x of j omega divided by a. Again property wise ரொம்ப important அப்படின்னா இதுவும் ரொம்ப important. Other than that differentiation in time, differentiation frequency எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இது எல்லாமே வந்து நீங்க லைக் ப்ராப்ளம்ல வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்காது. பட் இந்த மாதிரி இங்கே சொன்ன விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் 3t குரிய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூ ஷுட் நோ. பட் இதுக்கெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு நாங்கள் கேட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஷிஃப்டிங்கு இல்லை இந்த ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங்கை பொறுத்து தான் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் கன்வல்யூஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். கன்வல்யூஷன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரிக் சைன் போட்டிருப்பாங்க. ஆஸ்ட்ரிக் சைன் போட்டிருந்துச்சுனாலே கன்வல்யூஷன் தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி அண்ட் ஹெச் ஆஃப் டி சிக்னல்ஸ். சரிங்களா? இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுவே இப்போ நான் மல்டிப்ளை பண்ண சிக்னலுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போறேன் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் 1/2 பை இன்டூ இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x1 of t and x2 of t க்கு நான் கன்வல்யூஷன் எடுக்க போறேன். ஸோ கன்வல்யூஷன் கண்டுபிடிக்கும் போது நான் மல்டிப்ளை பண்ணிக்க போறேன், மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நான் வந்து கன்வல்யூட் பண்றேன். சரிங்களா? அண்ட் பார்சிவல்ஸ் தியரம்
அதாவது எனர்ஜி டென்சிட்டி ஸ்பெக்ட்ரம்கான இந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் உடைய ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். டெல் ஆஃப் டி இட் இஸ் 1. 1 இருக்கும்போது இட் இஸ் 2 பை டெல் ஆஃப் ஒமேகா. இதுதான் கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸே பண்ணும். டெல் ஆஃப் டி அப்படிங்கும்போது நமக்கு அவுட்புட் 1ன்னு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல ஃபைண்ட் த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்த உடனே 1ன்னே நமக்கு எங்க போகும் அப்படின்னா தாட் எல்லாம் இங்க போகும். 1 ஓகே, அப்போ ஆப்ஷன்ல டெல் ஆஃப் டின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு அங்க போறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமா இருக்கும். பட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்குறாங்க, அப்போ அவுட்புட்ல நமக்கு எப்படி இருக்கணும், ஒமேகா அப்படிங்கிற டேர்ம் வந்து இருக்கணும். ஸோ இட் இஸ் 2 பை டெல் ஆஃப் ஒமேகா சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெயினா இந்த இ பவர் டேர்ம்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டைரக்டாவும் கேட்கலாம், இல்லைன்னா ப்ராப்ளம் பேஸ் பண்ணியும் கேட்கலாம். அண்ட் யூ ஆஃப் டி ஃபங்க்ஷன் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்படி கூட வந்து உங்களுக்கு வேரியேஷனை கேட்கலாம். அதாவது இப்போ டி இ பவர் மைனஸ் ஏடி யூ ஆஃப் டி, பொதுவாக இ பவர் மைனஸ் ஏடி யூ ஆஃப் டி அப்படின்றது வந்துட்டு 1 பை ஏ பிளஸ் ஜே ஒமேகா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே டி அதாவது 2 இன்டூ இ பவர் மைனஸ் ஏடி யூ ஆஃப் டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், அப்போ அதனுடைய ரிசல்ட்டுக்கு அந்த 2 இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும் டினாமினேட்டரில். ஸோ இந்த மாதிரி இந்த வேரியேஷன்ஸை பேஸ் பண்ணியும் நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. So this is all about Fourier transform. இந்த important results நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Fourier series பொறுத்த வரைக்கும் Dirichlet condition even ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், odd ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் நான் வந்து உங்களுக்கு அந்த சிக்னல்ஸ் அமைச்சு நம்ம பார்க்க வேண்டியதையும் வந்துட்டு உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வில் கோ இன்டு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஆல். ஸோ அனலாக் சிக்னல், டிஜிட்டல் சிக்னல், டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம வந்து கண்டினியூஸ் டைம் சிக்னல் அண்ட் டிஸ்கிரீட் டைம் சிக்னல் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் ரேண்டம் சிக்னல் அண்ட் டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல் அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல் வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை வச்சு நம்மளால வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அ டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல். ஸோ ப்ரெடிக்டபிளா இருக்கும், அதாவது நம்மளால சொல்ல முடியும் இந்த சிக்னல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அதுவே ஒரு ரேண்டம் சிக்னல்னா கைண்ட் ஆஃப் நாய்ஸ் சிக்னல் மாதிரி நம்மளால வந்து சொல்லவே முடியாது, இது என்ன மாதிரி ஒரு சிக்னல் எப்படி இருக்க போகுது அப்படின்றது எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் இஸ் பீரியாடிக் சிக்னல். ஸோ பீரியாடிக் சிக்னல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா நமக்கு அதே சிக்னல் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ பீரியாடிக் சிக்னல். ஸோ அதில் இந்த டி அப்படிங்கிறது வந்து இட் ரெஃபர்ஸ் டு வாட் இஸ் கால்ட் அஸ் தி ஃபண்டமெண்டல் பீரியட். இதுக்கப்புறம் தான் எல்லா ஃபண்டமெண்டல் பீரியட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்னல் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெஃபினட்டாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸில் நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா அது வந்து இந்த ஃபண்டமெண்டல் பீரியடை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ calculate the fundamental period or fundamental frequency அப்படின்னு சொல்லி either it can be a direct question or a problematic oriented question. நான் உங்களுக்கு அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் இதை பேஸ் பண்ண பிடிஎஃப் நான் வந்து இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் பீரியடை கேல்குலேட் பண்ணுறது ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் அப்படின்னு. அண்ட் டிஸ்கிரீட் டைம்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அங்கே வந்து நமக்கு கண்டினியூஸ் டைம் சிக்னல் அப்படிங்கிறதுனால எல்லாமே டி பொறுத்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ட்டில் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ பொதுவாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஒமேகா நாட் என் அப்படின்னு நான் டேரெக்டாக ஒரே ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து பீரியாடிக்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இதை வேல்யூவை வச்சு நான் வந்து கேல்குலேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேயே காஸ் ஒமேகா நாட் என்னுக்கு பதிலாக பிளஸ் சைன் ஆஃப் 2t அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஒரு ஃபண்டமெண்டல் பீரியடை நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய அந்த செகண்ட் டேர்முக்கு ஒன் மோர் ஃபண்டமெண்டல் பீரியட், இது ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு கிடைக்கக்கூடியது வந்துட்டு ரேஷனல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் அ பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு அர்த்தம். பீரியாடிக் ரேஷனல் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ரூட் டேர்ம்ஸ் இல்லைன்னா பை டேர்ம்ஸ் இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். So that is very very important. Next is even signal or odd signal. So even signal அப்படின்னா x of t and x of minus t ரெண்டுமே வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் அதுவே
அது வந்து நம்ம சிமெட்ரிசிட்டி லைக் எப்படி திருப்பி போட்டோம்னாலும் அதே சிக்னல் தான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் we call it as an even signal. அதுவே ஒரு odd சிக்னலுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா x of t will be equal to minus x of minus t. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டைம்க்கு தனியாக டிஸ்கிரீட் டைம்க்கு தனியாக எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஆட் சிக்னலுக்கு you will have a negative sign outside. அண்ட் அந்த ஈவன் அண்ட் ஆட் காம்பனண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஸோ ஈவன் பார்ட்டை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா x of t and x of minus t ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும் ஆஃப்டர் ஆடிங் போத். அதுவே ஒரு ஆட் காம்பனண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு யூ ஹேவ் டு டிவைட் இட் பை 2. So this is how you calculate the even part and odd part. Next is energy signal and power signal. Very 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 important, like both in terms of like உங்களுக்கு கான்செப்ட் வைஸாகவும் சரி ப்ராப்ளமேட்டிக் வைஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இல்லை, பட் கான்செப்ட் வைஸாக டெஃபினட்டாக நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ எனர்ஜி சிக்னல் அப்படின்னா இட் இஸ் when the value of energy is going to be 0 to infinity. நமக்கு வந்து ஃபைனைட்டா இருக்கணும். அண்ட் பவர் வேல்யூ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0வா இருக்கணும். இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கப்புறம் தான் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர் டிடி இன்டகிரேட் பண்ண வேல்யூக்கு ஈக்குவலண்டா நமக்கு வந்து கிடைக்கும். அதுவே ஒரு பவர் சிக்னல் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல it should be finite and total energy நமக்கு எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா it should be infinite நமக்கு வந்து இருக்கும். So this is the difference between basic power signal and an energy signal. and அதற்கு equivalent ஆன அதுக்கு தேவையான necessary equations வந்து கொடுத்திருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எனர்ஜி சிக்னலுக்கு எனர்ஜி ஃபைனைட்டா இருக்கும், ஆனா பவர் வந்து 0வா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் டேக் இட் லைக் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப் ரேஷியோ அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பொதுவாக எனர்ஜி வந்து ரொம்ப ஃபைனைட்டா இருக்கும். ஆனா ஏதாவது நம்மளால மாற்ற முடியுமா செய்ய முடியுமா காலேஜ்லயோ இல்லை கிளாஸ்லயோ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்காது. ஸோ இட் இஸ் 0. சரிங்களா? ஆனா பவர் சிக்னல் இப்ப ஃபேக்கல்ட்டிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா they will have finite non-zero average power. so அவங்களுக்கு வந்து பவர் இருக்கு, ஆனா எனர்ஜி எவ்வளவு இருக்க போகுதுன்னா இன்ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா தான் இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் சமாளிக்க முடியும். சரிங்களா? so you can take some typical exams like that to remember whether it is finite or infinite அப்படிங்கறத ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். Next is causal signal and non-causal signal. So causal signalக்குலாம் வந்துட்டு நான் முன்னாடி உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், லைக் if it is less than 0வா இருந்துச்சு அப்படின்னா x of t வேல்யூ 0வா இருக்கும் for causal signal. அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா discrete டைமுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்கேன், both in terms of continuous time and discrete time. நான் காசலா இருந்துச்சு அப்படின்னா it has non-zero values for t less than 0. less than 0 கண்டிஷன்ல வேல்யூ இருக்குதா இல்லையான்றதை பொறுத்து தான் நமக்கு காசலா இல்லை நான் காசலா அப்படின்னு சொல்லி நம்ம கிளாசிஃபை பண்ணியிருப்போம். So these are the types of signals. Real signal, complex signal, those are not much important, but அது என்ன types and basic தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம யூனிட் இம்பல்ஸ்ல இருந்து எல்லா சிக்னலுமே இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். and how you derive a unit step function from impulse function or ramp function from step function அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமும் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல், சைனோசாய்டல் சிக்னல் எப்படி இருக்கும், சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் சிக்னலுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஈவன் சிக்னல், ஆட் சிக்னலுக்கான கண்டிஷன் நான் இந்த பிடிஎஃப் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் ஹாவ் அ லுக் அட் தட். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படி ஞாபகம் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு பேசிக் சிக்னல்ஸ் ஆப்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டைம் ஷிஃப்டிங் நம்ம பார்த்தோம், ஆப்டிடியூட் ஸ்கேலிங், டைம் ரிவர்சல் எல்லாமே பார்த்துட்டோம், டைம் ஸ்கேலிங் வரைக்கும் பார்த்தோம், என்லார்ஜ் எப்போ ஆகும், கம்ப்ரெஷன் எப்போ ஆகும் அப்படின்னு. அண்ட் டைம் ரிவர்சல் அண்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போது எப்படி இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிரான்ஸ்ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் பெருசாக வந்து இதுவரையுமே கேட்டது கிடையாது. உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் என்னென்னு தெரிஞ்சது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபைனல் அவுட்புட்ல சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன்ல இட் வில் பி யூஸ்ட்.
சிக்னல் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த இன்ஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை ஜஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணுவோம். So this is about the basic operations on signal. லீனியர் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் தியரம்ல நம்ம ரெண்டு விஷயம் இருக்குன்றது, அதாவது லெக்சர்ஸ்ல நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். சூப்பர் பொசிஷன்ல ஹோமோஜினிட்டி அண்ட் அடிட்டிவிட்டி ரெண்டுமே வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். அதாவது அந்த ஸ்கேல் பண்ண வேல்யூ நம்ம ஃப்ரண்ட்ல கொண்டு வரது வந்துட்டு ஹோமோஜினிட்டி. அடிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ரெண்டு இன்புட்ஸை நம்ம ஆட் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு அடிட்டிவிட்டி. ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் பொசிஷன் தியரமா நமக்கு வந்து இருக்கும். ஸோ லீனியாரிட்டி நான் லீனியாரிட்டிக்கு நான் சொன்ன அந்த ஷார்ட்கட்ஸ் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டிரைவ் பண்ணி தான் ஆன்சரை கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்கேஸ் எனக்கு அந்த ஷார்ட்கட் ஞாபகம் இல்லை அப்படின்னா அதை ஈஸியாக எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் லெக்சர்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லீனியர் சிஸ்டம் நான் லீனியர் சிஸ்டம் பேசிக்காக எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத, ஸோ அதையும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துக்கோங்க. டைம் வேரியன்ட் இன்வேரியன்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த லீனியாரிட்டி அண்ட் டைம் இன்வேரியன்ட் நேச்சர் எல்டிஐ சிஸ்டம் அப்படின்னு தான் சேர்த்தி வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஃபைண்ட் வெதர் த சிஸ்டம் இஸ் எல்டிஐ ஆர் நாட் அப்படின்னு. ஸோ அந்த கண்டிஷனில் யூ ஷுட் நோ த ஷார்ட்கட்ஸ். அதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் வந்து கொடுத்துருந்துருப்பேன். என்ன கண்டிஷனில் சிஸ்டம் இஸ் எல்டிஐ சிஸ்டம் அப்படின்னு. ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. and causal system non-causal system future depend பண்ணியிருக்கா present depend பண்ணியிருக்கா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் டைனமிக் சிஸ்டமுக்கும் சொல்லியிருப்பேன், causal non-causal ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். So these are the things about types of system. So இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பேன், லைக் என்னென்ன கண்டிஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்களே y of t is equal to x of t plus 1 அப்படிங்கிறது என்ன மாதிரி சிஸ்டம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இப்படி கேட்கலாம், அதாவது உங்களுக்கு இந்த ஒரே ஒரு வேல்யூவை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ y of t is equal to x of t plus 1 அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு காசல் நான் காசலா செக் பண்ணணும், லீனியர் நான் லீனியரா செக் பண்ணணும், டைம் வேரியண்டா இன்வேரியண்டா செக் பண்ணணும்னு சொல்லி 3 சிஸ்டம் ஒரே ஸ்ட்ரெச்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எல்டிஐ சிஸ்டம் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸும் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் தனித்தனியாக கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னாலும் சரி, இல்லை அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி சால்வே பண்ணாமல் ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி. நெக்ஸ்ட் இஸ் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம யூனிட் இம்பல்ஸ் அப்படிங்கிறது வந்து தான் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹெச் ஆஃப் டி அப்படிங்கிறது நம்ம எதுக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னல் என்னவா இருக்க போகுதுன்னு பாருங்க. இட் இஸ் கோயிங் டு பி டெல் ஆஃப் டி. ஸோ இந்த டெல் ஆஃப் டி நான் வந்து இன்புட்டாக கொடுக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்ன அப்படிங்கிறது தான் வந்து we call it as ரெஸ்பான்ஸ். அதை நம்ம ஹெச் ஆஃப் டி அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டெல் ஆஃப் டி ஃபங்க்ஷன் டெல் ஆஃப் என் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் நிறைய இடத்துல அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருந்தேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. நெக்ஸ்ட் கன்வல்யூஷன்லையுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சைடில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன பாயிண்ட், லைக் உங்களுக்கு என்ன இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் சிக்னல் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி எப்படி ஈஸியாக நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தேன் ப்ராப்பர்ட்டியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ப்ராப்பர்ட்டிஸ் not much important. பேசிக்காக இந்த ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் தேடிட்டு இருந்தேன். இம்பல்ஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ எக்ஸ் ஆஃப் டி டெல் ஆஃப் டி நான் இங்கே வந்து கன்வல்யூஷன் பண்ணுறேன் அப்படிங்கும் போது இங்கே எக்ஸ் ஆஃப் ஜீரோக்கு வந்து, ஏன்னா அந்த இன்ஸ்டன்ட்ல மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடணும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ஆஃப் டி டெல் ஆஃப் டி மைனஸ் டி நாட்க்கு கன்வல்யூட் பண்ணும்போது இட் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட். இங்கே டி நாட்டுக்கு பதிலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நியூமரிக்கல் வேல்யூவை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய டைம் இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. This is about impulse system. லைக் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்போ ஸ்டெபிலிட்டியோட எல்டிஐ சிஸ்டம் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இல்லைன்னா ஸ்டாட்டிக் டைனமிக் கான்செப்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்ல நான் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ தட் யூ கேன் கெட் டு நோ அபவுட் தி டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு.
ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் ஆக்சுவலாக பிடிஎஃப் கொஞ்சம் டீட்டெயில்டாக ரெடி பண்ணிட்டேன். நாட் ஜஸ்ட் தட் கைண்ட் ஆஃப் ரிவிஷன். லைக் உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டாபிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் பண்ண முடியுன்றதுனால கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். பட் நாட் நெசசரிலி லைக் யூ ஹாவ் டு நோ எவ்ரி திங் ஓவர் ஹியர். டாபிக் ஏற்ற மாதிரி கொஞ்சம் உங்களால் குவிக்காக கிராஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா யூ கேன் டேக் தட் அலோன். கன்வல்யூஷன் ப்ரொசீஜர் லெக்சர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பேன். ப்ராப்ளமெட்டிக்காக கேட்டிருந்தாங்கன்னா கன்வல்யூஷன் வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 1 2 3 4 1 2 3 அப்படின்னு வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்னா இங்கே வந்து 1, இங்கே வந்து 2, இங்கே வந்து 3 அப்படின்னு ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணி என்ன வருதோ அதை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ யூ வில் கெட் வேல்யூ ஓவர் ஹியர். நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு வேல்யூ, இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஓவர் ஹியர், ஹியர் அண்ட் ஹியர். ஸோ இப்போ டயகனலாக இதை வந்து பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சுட்டு இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ. இங்கே நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு 2 வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to add the 2 values that is existing over here in the diagonal elements. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 3 இங்கே இருக்கு. இந்த 3த்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது நம்மளுடைய தேர்ட் எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்வல்யூஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி ஆன்சர். அந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து நமக்கு நிறைய கேட்டிருப்பாங்க கன்வல்யூஷனை பொறுத்த வரைக்கும். ஒன்று அந்த எக்ஸ் ஆஃப் டி டெல் ஆஃப் டி மைனஸ் டி நாட் அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின். இல்லைனா உங்களுக்கு 2 சிக்னல்ஸை கொடுத்துட்டு எக்ஸ் ஆஃப் என் ஹெச் ஆஃப் என் கொடுத்துட்டு அதில் கன்வல்யூட் பண்ணி இப்போ நான் இந்த ஷார்ட்கட் எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தேனோ அதை யூஸ் பண்ணி கேட்டுறத சான்சஸ் தான் வந்துட்டு நிறைய இருக்கு. So these are the things to be known under convolution, like a classification of signals, systems, convolution and impulse response ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் டிஃபால்ட்டா கேட்டிருக்கக்கூடிய டாபிக்ஸ் அண்ட் திங்ஸ். அண்ட் ஃபோரியர் சீரீஸ் வந்து நம்ம பார்த்தோம். ட்ரிச்லெட் கண்டிஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ட்ரிச்லெட் கண்டிஷன் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கான்ஸ்டன்ஸ் ஆன A0 AN BN அப்படிங்கிறதுல இந்த டிசி காம்பனண்ட் அப்படிங்கிறது இன்னொரு நேம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிசி காம்பனண்ட் கேல்குலேட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஈவன் சிக்னலாக இருந்துச்சுன்னா என்ன டேர்ம்ஸ் இருக்கும், ஆட் சிக்னலாக இருந்துச்சுன்னா என்ன டேர்ம்ஸ் இருக்கும், அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் ஃபோரியர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபோரியர் சீரீஸ். அண்ட் அதே மாதிரி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வேவுக்கும் ஃபோரியர் சீரீஸை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படாது. பிகாஸ் ஃபோரியர் சீரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ஹியூஜ் திங். நீங்கள் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை பார்த்துட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரிலேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டு நோ. டைம் ஷிஃப்ட் பண்ணும்போது டி மைனஸ் டி நாட்னா அங்கே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இ பவர் டேர்முக்கு இதை ரைஸ் பண்ணிட்டு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா கூட நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கே எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகாக்கு முதல்ல என்ன பண்ணணும், அந்த ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ல வந்து நீங்க ஆட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் ஷிஃப்டிங் இருக்கோ அப்பெல்லாம் இ பவர் டேர்முக்கு கண்டிப்பா ரைஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்பர்ட்டி ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் இட்ஸ் கோயிங் டு மேக் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்லேயும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் வந்து ஒவ்வொரு ரிசல்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஷிஃப்ட் பண்ண வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெல் ஆஃப் டி மைனஸ் டி நாட் அப்படிங்கும்போது இ பவர் டேர்முக்கு நம்ம வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு அதே மாதிரி இந்த 1 வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ இம்பல்ஸுக்கு இட் இஸ் 1 அண்ட் ஃபார் கான்ஸ்டன்ட் இட் இஸ் 2 பை டெல் ஆஃப் ஒமேகா. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா போகும்போது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க.
அண்ட் அதே மாதிரி நான் டைம் ஷிஃப்டிங்க்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி நாட் அப்படின்னா இப்போ 4 சீரீஸ்க்கு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? டி மைனஸ் டி நாட்டுக்கு என்ன பண்ணியிருந்தோம்? இ பவர் டேர்முக்கு ரைஸ் பண்ணிட்டு அங்கே சிஎன் அப்படின்னு 4 சீரீஸோட கான்ஸ்டன்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். இங்கே 4 டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டைம் ஷிஃப்டிங் அப்படின்னா அந்த ஷிஃப்ட் ஆயிருக்க அந்த வேல்யூ வந்துட்டு இ பவருக்கு நம்ம வந்து ரைஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சிமிலராக தான் வந்து இருக்கும். அதனால தான் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறேன். Parseval's relation, which is also called as energy spectral density அப்படிங்கிற அந்த பாயிண்ட் which is equal to modulus of 6 of j omega squared அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. Types of signals and response வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. Fourier transform பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் உடைய Fourier transform வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது தான் வந்துட்டு 99.9% வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இதுல மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அது நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சாம்பிளிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி ஈஸி கைண்ட் ஆஃப் டாபிக். சாம்பிளிங் அப்படிங்கிறதுக்கான சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சினா என்னன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டைரக்டா டைம் பீரியட் கொடுத்துருவாங்க, சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி வந்து கேட்பாங்க. பை த டைம் யூ ஹேவ் டு யூஸ் த ரிலேஷன் fs is equal to 1/ts. சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்களா இல்லை வேற என்ன கொடுத்துருக்காங்கன்றத செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியை கொடுத்துட்டு டைம் பீரியட் சாம்பிளிங் இன்டர்வல் கூட வந்து கேட்கலாம். சாம்பிளிங் இன்டர்வல் அப்படிங்கிறது வந்துட்டு டிஎஸ். ஸோ யூ ஹேவ் டு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம அந்த ரியாக்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். சாம்பிளிங் தியரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போத் இன் ஸ்டேட்மெண்ட் வைஸ் அண்ட் ப்ராப்ளமேட்டிக் வைஸ். சாம்பிளிங் தியரம் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு சிக்னலை அதனுடைய சாம்பிள்ஸ்ல இருந்து திருப்பியும் நான் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். எந்த கண்டிஷன்லனா when the sampling frequency is greater than twice the value of maximum frequency. ஸோ இந்த கண்டிஷன்ல தான் என்னால் சிக்னலை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மச் இம்பார்ட்டன்ட். இதுவே Nyquist ரேட்னா என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு ட்வைஸ் த வேல்யூ ஆஃப் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே வந்து நம்ம 3 கண்டிஷன் இதில் பொறுத்தே தான், சரிங்களா? இங்கே வந்து கிரேட்டர் தானா இருக்கும்போது வி கால் இட் அஸ் Nyquist தியரம். Nyquist ரேட் அப்படிங்கும்போது இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த வேல்யூ ஆஃப் எஃப்எம் அப்படிங்கும்போது வி கால் இட் அஸ் Nyquist ரேட். உங்களுக்கு கொஸ்டின்ல சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியை கொடுத்துட்டு calculate the Nyquist ரேட் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சியை இதையும் ரிலேட் பண்ணிட்டு யூ ஹாவ் டு calculate the value, சரிங்களா? அதுவே இன்கேஸ் லெஸ் தேன் கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்துட்டு இட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். அந்த கண்டிஷனை வந்து we call it as aliasing. இதோ நான் அதை இங்கே கொடுத்துருக்கேன். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் இட் இஸ் லெஸ். ஸோ அந்த கண்டிஷனில் அந்த சிக்னலை வந்து நம்மளால ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே முடியாது. அதை தான் நம்ம வந்து அலைசிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அலைசிங் அக்கர் ஆகிற இந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இட் ஹேப்பன்ஸ் when it is less than twice the value of FM. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா we can use anti-aliasing filter. இந்த பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ anti-aliasing filter யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can reconstruct the signal. aliasing அஃபெக்ட் பண்ணிட்டு aliasing அவாய்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிக்னலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can reconstruct, திரும்பியும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சாம்பிளிங் ப்ராசஸ் என்னன்னு கொடுத்துருப்பேன். பட் ஐடியல் சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன் பிட்வீன் சாம்பிளிங் ரேட் அண்ட் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிருக்கணும். டிஎஸ் அண்ட் எஃப்எஸ்க்கு இருக்கிற ரிலேஷன் அண்ட் Nyquist ரேட் அண்ட் அலைசிங் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா that's more than enough for sampling and reconstruction part. ஸோ அதில் நமக்கு டைப்ஸ் இருக்கும். ஃப்ளாட் டாப் சாம்பிளிங், சாம்பிள் அண்ட் ஹோல் சர்க்கியூட் எப்படி யூஸ் பண்ணுவோம், எப்படி சிக்னலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. தியரிட்டிக்கலாக என்ன அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மட்டும் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் டெஃபினட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னா யூல் பி ப்ரொவைடட் வித் எய்தர் சாம்பிளிங் ரேட் ஆர் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்னொரு வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட்ஸ் த மோஸ்ட் டிபிக்கல் ரிப்பீட்டட் கொஸ்டின். So this is all about sampling. Next is Laplace. Very 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 important. நான் transform அப்படிங்கும்போது மூணுத்தையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்கார வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். யூனிலாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், பைலேட்ரல் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிலேட்ரல்னா ஒரு ஹாஃப் தான் இருக்கும். 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். கம்ப்ளீட்டாக -∞ இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்துச்சுன்னா we call it as bilateral transform.
ஸோ ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to infinity x of t e power minus st dt. ஸோ இதில் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டேர்ம் இங்கே எஸ் இருக்கு இல்லையா, எஸ்ஸுக்கு பதிலாக ஜே ஒமேகான்னு போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கிடைக்கும். அப்போ ஜஸ்ட் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to infinity x of t e power minus j omega t dt அப்படின்னு நமக்கு வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ லாப்லாஸை பொறுத்த வரைக்கும் ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இங்கேயும் அதே மாதிரி தான் பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் del of t it is equal to 1. இதே தான் நம்ம அங்கேயும் வந்து பார்த்துருப்போம். யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே வந்து என்ன பார்த்தோம், இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து 1/j omega I mean 1/s அப்படின்னு இருக்குது. பட் அங்கே வந்து யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து. u of t அப்படின்னு போட்டுட்டு ஓகே அண்டர் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன வேல்யூ, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன வேல்யூ, z டிரான்ஸ்ஃபார்ம்ல என்ன வேல்யூ அப்படி கம்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே இதையும் நான் வந்து சொல்லியிருந்தேன், இப்போ e power at ut அப்படின்னு அதுக்கு வந்து 1/s minus j omega அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஏக்கு பதிலாக வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் j ஒமேகாக்கு பதிலாக எஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். That's the difference. ஸோ அதுக்கான ரிசல்டன்ட் வேல்யூஸ் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணுமோ அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கமிங் டு ப்ராப்பர்ட்டி, சேம் ஆஸ் கைண்ட் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஜே ஒமேகாக்கு பதிலாக எஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி t minus t நாட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே e power minus st நாட் into x of sன்னு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் தட் எஸ்ஸுக்கு பதிலாக அங்கே ஜே ஒமேகா அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் இவ்வளோத்தையும் நான் படிக்கணுமா, இவ்வளோத்தையும் நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி கம்பேர் பண்ணிட்டு எதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த ஷார்ட்கட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி கேட்டாலும் யூ பி ஏபிள் டு ஆன்சர். Next, initial value theorem and final value theorem, very important both for problem and for statement wise questions. Next, poles na enna, zeros na enna, இதெல்லாம் வந்து நம்ம ஆக்சுவலாக லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்லேயுமே வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ கண்ட்ரோல் சிஸ்டமில் நீங்கள் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாம் அப்ளை பண்ணால் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேருந்து போல்ஸ், ஜீரோஸு, டிகிரி கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம கேல்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ 400க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க இதுலேயுமே இப்போ ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம் அங்கே நம்ம முடிச்சிருப்போம் இல்லையா, வி ஆல்ரெடி saw about it. ஸோ யூ கேன் ரிலேட், அங்கே படிச்சிருந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் when you solve for Laplace transform. ஸோ அதுதான் வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஸோ எல்லா டிரான்ஸ்ஃபார்ம்லையுமே ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸுக்கான வேல்யூஸ் தான் வந்துட்டு டைரக்ட் கொஸ்டின்ஸாக வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. நிறைய ரிப்பிட்டேஷன்ஸ் வந்து அதில் தான் வந்து உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் ஜி டிரான்ஸ்ஃபார்ம். ஜி டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நேரம் நம்ம வந்து எல்லாமே இன்டகிரேஷனாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இப்போ நம்ம ஜெட் டிரான்ஸ்ஃபார்மை பற்றி பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் அப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா இட் இஸ் ஆல் அபவுட் இன்ஸ்டன்ட் டிஸ்கிரீட் டைம் அப்படிங்கிறதுனால இங்கே இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம்மேஷனை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிப்போம். எதுக்காக அங்கே இன்டகிரேஷன் இங்கே சம்மேஷன் அப்படின்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கன்சிடர் அ சைனூசாய்டல் சிக்னல் லைக் திஸ். இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இன்ஸ்டன்ட்ல இருந்து லைக் ஐ சே ஃப்ரம் -2 to +2 அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ -2லேருந்து +2 வரைக்கும் நான் எடுத்துக்கும் போது ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் -2லேருந்து அப்படின்னா -2, -1.9, -1.8 அப்படின்னு ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டே வந்து 0 பாயிண்ட் ரீச் ஆகுது. 0, 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5 அப்படின்னு சொல்லி நமக்கு 2 வரைக்கும் ரீச் ஆகுது. ஒவ்வொன்றும் நமக்கு வேணுங்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are integrating it over here. அதுவே இதே சிக்னலை நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் இன்ஸ்டன்ஸாக டிஸ்கிரீட் டைப் சிக்னலாக இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு அதே சைன் வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி தான் வந்து ஒரு இன்ஸ்டன்ட்ல இருக்க மாதிரி எனக்கு வந்து இருக்கும்.
ஸோ எனக்கு இங்கே வந்து ரேஞ்சாக இருக்காது. இப்போ இங்கே -2 அப்படின்னா இங்கேயும் அதே -2 இருக்கும். இங்கே -1, 0, 1, 2 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டன்ட்ல என்ன வேல்யூ அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா we are taking n over here. ஓகே, ஸோ இன்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கும் போது we go for summation. டோட்டலாக எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா we go for integration. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம x of n அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம், e பவர் மைனஸ் டேர்ம்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து z பராமீட்டர் அப்படிங்கிறதுனால z பவர் -n அப்படின்னு நமக்கு வந்து எடுக்கும். அண்ட் இப்போ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மையும் z டிரான்ஸ்ஃபார்மையும் கம்பேர் பண்ணோம்னா லாப்லாஸ்ல நம்ம என்ன பண்ணோம், 0லேருந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது யூனிலேட்ரல் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம். அதே கான்செப்ட் தான். when your summation is from n is equal to 0 to infinity, you will call it as unilateral z transform. பைலேட்ரலாக இருக்கும்போது -∞ +∞ வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸுக்கு ஈக்குவலண்டான z transform வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ண வேல்யூஸ். இப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா x of n minus n நாட்டுக்கு இங்கே வந்து டைம் ஷிஃப்டான வேல்யூ என்ன n0. அதை வந்து z பவருக்கு அங்கே எல்லாத்துலேயுமே என்ன பண்ணோம், e பவருக்கு ரைஸ் பண்ணோம். இங்கே z transform அப்படிங்கிறதுனால z பவருக்கு ரைஸ் பண்ணிட்டு we are multiplying with the corresponding z transform value of x of n. So this is the ultimate difference between z transform, Laplace transform and Fourier transform. ஸோ எல்லாத்துலேயுமே காமனாக அதனுடைய ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நல்லா. இந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 to 4 questions ஆகுது உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ரொம்பவும் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்கு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும். இனிஷியல் ஃபைனல் வேல்யூ தியரம் எப்படி லாப்லாஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸ் டைமில் எப்படி இருந்துச்சு, டிஸ்க்ரீட் டைமில் எப்படி இருந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இன்வர்ஸ் z transform இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக ஒரு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுற மாதிரி தான் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைரெக்டாக ஒரு கொஸ்டினும் வந்து உங்களுக்கு அந்த இதில் சால்வ் பண்ணி காட்டும் போது நான் வந்து காட்டுறேன். FIR ஃபில்டர் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஎஸ்பியில் வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறேன். பேசிக்காக இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸுக்கான வேல்யூ என்ன அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் மோர் தேன் இனஃப். அதே மாதிரி DTFT, ஸோ டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம கண்டினியூஸ் டைமுக்கு x of t அப்படின்னு பார்த்தோம். அதுவே டிஸ்க்ரீட் டைமுக்கு அப்படிங்கும்போது டிஸ்க்ரீட் அப்படின்னாலே என்ன, இங்கே எல்லாமே சம்மேஷனாக வந்துடும். அண்ட் அகெயின் இப்போ நம்ம வந்து z பவருக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், e பவருக்கு ரைஸ் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே நமக்கு அந்த இப்போ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸாக ஒமேகா n அப்படிங்கிற ரூல் வரும். ஸோ ஃபோரியர் அப்படின்னாலே ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மா இல்லை டிஸ்க்ரீட் டைப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மா அப்படின்னு பாருங்க. ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா இட் இஸ் x of j omega ஜஸ்ட் லைக் தட் அண்ட் இன்டெகிரேஷன் இருக்கும். டிஸ்க்ரீட் டைம் அப்படின்னா சம்மேஷன் அண்ட் x of j ஒமேகாவா இருக்கும். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் அண்ட் பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா e பவர் மைனஸ் st dt அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு இருக்கும். z டிரான்ஸ்ஃபார்முக்கு அப்படிங்கும்போது சம்மேஷன் அண்ட் z பவருக்கு நம்ம ரைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் நாலுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அகெயின் த சேம் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்டார்டிங் வித் லீனியாரிட்டி அண்ட் ஒவ்வொரு டிஎஃப்டி பேர்ஸ் லைக் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சிக்னல்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூஸ் என்ன, டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி என்ன, அதே விஷயம் தான் வந்து உங்களுக்கு 4 டைமுமே ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன் இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ப்ரொவைடட் இஃப் யூ மேக் இட் லைக் அ கம்பேரிட்டிவ் ஈஸி ஸ்டடி. These are the things about signals and system topics that's given in your syllabus. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு frequency response and ரிகர்சிவ் நான் ரிகர்சிவ் சிஸ்டம்ஸுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நான் டீட்டெயில்டு நோட்ஸில் உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இட்ஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட், லைக் ரேர் கேசஸில் கூட அதை பேஸ் பண்ணி பெருசாக கொஸ்டின் கேட்க கிடையாது. உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கக்கூடிய டாபிக்ஸ் அண்டர் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா ஐ டெல் யூ ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் மோஸ்ட் டாபிக் ஒன்ஸ் அகெயின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் கண்டிப்பாக, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சிக்னல்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காசல் non-causal signal, static, dynamic system, causal, non-causal system, energy power signal,
பீரியாடிக் ஏபீரியாடிக் சிக்னல்ல ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணக்கூடிய டாபிக் ப்ராப்ளமேட்டிக் சைடில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் சாம்பிளிங்ல பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிளிங் இன்டர்வல் ஆர் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 95% சான்ஸ் இருக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு, சரிங்களா? அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல எல்லா டிரான்ஸ்ஃபார்ம்லையும் டெஃபினட்டா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அண்ட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை டைம் அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், டெல்டா ஃபங்க்ஷன், இதுக்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல இனிஷியல் வேல்யூ தியரம், ஃபைனல் வேல்யூ தியரம் அண்ட் இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ 95% கண்டிப்பாக 95 இல்லை 97 to 98% டெஃபினட்டாக நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னா இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் கண்டிப்பாக வரும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேர் எண்டில் கேட்கறதுக்கு தான் வந்துட்டு சான்சஸ் இருக்கும். பட் இதுலேயுமே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. 10 கொஸ்டின்ஸில் நான் சொன்ன இந்த எல்லா டாப்பிக்கையும் சேர்த்து குறைஞ்சது மினிமம் 9 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். அந்த லாஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து நம்ம வந்து நெக்லிஜிபிளாக ஏதாவது ஒன்று நம்மளை வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறதுக்கு, நம்ம பொறுமையை சோதிக்கிறதுக்குன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்.